பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 11ஆம் நாளில் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 11ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 11ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் காரியம் யாத்திராகமம் 4:2. கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தேவன் மோசேயை தெரிந்து கொள்கின்றார். மோசே கர்த்தரிடம், இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள், கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்று சொன்னார். மோசே தேவனுடைய பெரிய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தன்னிடம் எந்த தகுதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என்று தயங்கினார். இந்த சூழ்நிலையில்தான் கர்த்தர் அவரை நோக்கி உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். தேவன் கேட்டதும் மோசே தன் கையில் இருப்பது ஒரு கோல் என்று பதிலளித்தார். உடனே கர்த்தர் அவர் கையில் இருந்த கோலை கீழே போடும்படி சொல்கின்றார். மோசே அதை கீழே போட்டதும் அது பாம்பாக மாறிற்று. அதை கண்டு மோசே பயந்து அதற்கு விலகி ஓடினார். அப்பொழுது கர்த்தர் அவரிடம், பயப்படாதே, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்று சொல்கிறார். மோசே அதை பிடித்த போது அது மீண்டும் அவருடைய கரத்திலே கோலாக மாறியது. எனக்கன்பானவர்களே, சாதாரண ஆடு மேய்க்கும் கோலாக மோசேயின் இடத்தில் இருந்த கோல் கர்த்தர் ஆசீர்வதித்த பின்னர் அதிகாரமுள்ள செங்கோலாக மாறிவிடுகின்றது. பின்பு அந்த கோல் செங்கடல்களை பிளக்கவும் தேவ பிள்ளைகளை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி முன்னே நடத்தி செல்லவும் அந்த கோல் மோசேயின் மூலமாக தேவனுடைய கோலாக பயன்பட்டது. மோசேயின் கரத்தில் இருந்த போது அந்த கோலினுடைய வல்லமை சாதாரணமாகத்தான் வெறும் கோலாக இருந்தது. வெறும் ஆடுகளை மாத்திரம் மேய்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலுடையதாக இருந்தது. ஆனால் யாத்திராகமம் 4:20 அந்த கோலிற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகின்றது, தேவனுடைய கோல். மோசேயின் கோல் தேவனுடைய கோலாக மாறின போது நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியது. செங்கடலை பிளந்தது, கண்மலையிலிருந்து தண்ணீரை வருஷிக்க பண்ணியது, சத்ருவின் மேல் ஜெயத்தை தந்தது, மன்னாவை அருளி செய்தது. கணக்கில்லாத அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த கோலினால் செய்யப்பட்டது. மோசே மரிக்கும் வரை அந்த கோலை தன் கையில் வைத்திருந்தார். இன்றைக்கு வார்த்தை, வேத புத்தகம் என்ற கோல் நம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் சாகும் வரை கர்த்தருடைய வார்த்தை, வேத புத்தகம் என்ற கோல் நம் கையை விட்டு நீங்காமல் இருப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கோல் ஒவ்வொருவருடைய கையில் இருக்கும் போது அதனுடைய மதிப்பு வெவ்வேறாக இருக்கின்றது. யார் கையில் இருக்கிறது, எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்துதான் அதனுடைய அர்த்தங்கள் மாறுபடுகிறது. முதலாவது, ராஜாவின் கையில் உள்ள கோல். ஒரு அரசனுடைய கையில் இருக்கும் போது அது செங்கோலாய் இருக்கிறது. அது ஆதிக்கம், சட்ட அதிகாரம் மற்றும் தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை குறிக்கிறது. இது மக்களை ஆளவும், சட்டங்களை இயற்றவும், தண்டனையை நிறைவேற்றவும் பயன்படுகிறது. பதவி மற்றும் பூமிக்குரிய அதிகாரத்தை காட்டுகின்றது. மக்கள் மீதான தலைமையை உணர்த்துகின்றது. எஸ்தர் 5:2 எஸ்தர் ராஜாத்தி அனுமதி இல்லாமல் ராஜாவின் அரண்மனைக்குள் பிரவேசித்த போது ராஜா தன் செங்கோலை நீட்டியதால் அவளுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. இரண்டாவது, மேய்ப்பனின் கையில் உள்ள கோல். ஒரு ஆடு மேய்ப்பவனுடைய கையில் இருக்கும் போது சரியான பாதையில் ஆடுகளை வழிநடத்த, ஆபத்தில் உள்ள ஆடுகளை மீட்டெடுக்க,
காட்டு மிருகங்களிடமிருந்து ஆடுகளை பாதுகாக்க, ஆடுகளை கணக்கிடுவதற்கு, எண்ணுவதற்கு, ஆடுகளை அன்புடன் ஒழுங்குபடுத்த, அதாவது டிசிப்ளின் கற்றுக் கொடுக்க, மந்தையை தற்காக்க பயன்படுகிறது. மேய்ப்பனின் கோல் கட்டுப்பாட்டை அல்ல, பராமரிப்பையும் உறவையும் குறிக்கின்றது. தாவீது தன் கையில் இருந்த கோலினால் தன் வசம் இருந்த ஆடுகளை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தார். மூன்றாவது, வேலையால் கையில் உள்ள கோல். சுமை தூக்குவதற்கு, விவசாய வேலைகளுக்கு, பயணங்களுக்கு, பயணத்தின் போது பாதுகாப்பிற்கு, நடப்பதற்கு ஊன்றுகோலாக பயன்படுகின்றது. இந்த கோல் அன்றாட வாழ்க்கைக்கு, மேலும் கடின உழைப்பு மற்றும் தேவைகள் சந்திக்கப்படுவதை குறிக்கின்றது. எபிரேயர் 11:21 யோசேப்பு அவருடைய பயணத்தின் போது ஆதரவிற்காக கோலின் மேல் சாய்ந்தார். ஆசிரியர் கையிலுள்ள கோல் மாணவர்களை நல்வழிப்படுத்த பயன்படுகின்றது. காவல்துறை அதிகாரியின் கையிலுள்ள கோல் தவறு செய்பவர்களை தண்டிக்கவும் கூட்டத்தை கட்டுப்படுத்த அதிகாரத்திற்கு பயன்படுகின்றது. நான்காவது, தெய்வ ஊழியனின் கையில் உள்ள கோல். மோசேயின் கோலை போல அற்புதங்களை செய்யவும், விடுதலையை உண்டாக்கவும், அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்யவும், பூமியில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் ஆவிக்குரிய அதிகாரத்தை குறிக்கின்றது. இது வெறும் கோல் அல்ல, இது தேவ வல்லமையின் கருவியாக மாறுகிறது. ஆவிக்குரிய சத்தியம் சொல்வது என்னவென்றால், ஒரே பொருள், வெவ்வேறு கைகள். ஒரே கோல்தான், ஆனால் நோக்கம் வெவ்வேறு. சுருக்கமாக சொல்வது என்றால், வல்லமை கோலில் இல்லை, அதை யார் வைத்திருக்கிறார் என்பதில்தான் உள்ளது. கோல் மாறுவதில்லை, கைகள் தான் மாறுகின்றன. கைகள் மாறும் போது அதன் நோக்கமும் மாறுகிறது. ராஜாவின் கையில் அது அதிகாரமாக மாறுகிறது. மேய்ப்பனின் கையில் அது பராமரிப்பாக மாறுகிறது. தொழிலாளியின் கையில் அது பிழைப்பாக மாறுகிறது. தேவனுடைய கையில் அது அதிசயமாக, சூப்பர் நேச்சுரலாக மாறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நம்மிடம் இல்லாததை தேடுவதுதான் நமது வேலை. ஆனால் நம்முடைய கையில் இருப்பவற்றை கொண்டே நமக்கு அற்புதங்கள் நிகழ்த்துவது தேவனுடைய வேலை. வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 5 மூலதனம் என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவன் பல நேரங்களில் நம்முடைய கைகளிலேயே வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை தேடுவதை விட்டுவிட்டு வேறு இடத்திலும், வேறு வழியிலும், வேறு மனிதர்களிடமும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். தேவன் எப்பொழுதுமே உங்கள் கைகளில் இருக்கின்ற ஏதோ ஒன்றை வைத்துதான் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆகவே நீங்கள் தேவன் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது உங்களிடத்தில் இல்லாத ஒன்றிற்காக தேடி அலைய வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதை அவரிடத்தில் கொடுத்து பாருங்கள். நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதை கொண்டே தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறதை பார்ப்பீர்கள். யாத்திராகமம் 4:2 தேவன் மோசேக்கு ஒரு பெரிய பொறுப்பை அளிக்கும் போது அவரிடம் இருந்த சாதாரண ஆடு மேய்க்கும் கோலை, ஒரு சாதாரண தடிதான், அதை அடையாளமாக பயன்படுத்துகின்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்ற கேள்வி மனிதன் தன்னிடம் உள்ள சாதாரண திறமை அல்லது பொருளை தேவனிடம் சமர்ப்பித்தால் அதை அவர் அற்புத பணிகளுக்கு பயன்படுத்துவார் என்பதை குறிக்கின்றது. தேவன் உங்களோடு கூட இருக்கும் போது அது மேய்ப்பனின் கோலாக இருந்தாலும் அதை வைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவரால் முடியும். வேதத்தில் எப்படி தேவன் இதே போல சிறிய மற்றும் அற்பமாய் நினைத்த காரியங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 17:36-50 வசனங்களில் பிலிஸ்தீனான கோலியாத் தன்னோடு யுத்தம் செய்ய வரும்படி இஸ்ரவேல் மக்களை 40 நாட்களாக சவால் விட்டு கொண்டிருந்தான். அவன் மிகப்பெரிய ராட்சதனாக இருந்ததால் இஸ்ரவேல் மக்கள் அவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் தாவீதோ இளைஞனாக இருந்த போதிலும் தன் தேவனை நிந்தித்த கோலியாத்தை தன் கையில் உள்ள சிறிய கூழாங்கல்லை தன் கவன் மேல் வைத்து அவன் நெற்றியில் அடித்ததினால் அவன் அந்த இடத்திலேயே செத்து விழுந்தான்.
யுத்தம் என்றாலே பட்டயம், ஈட்டி, வில் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த ஆயுதங்களை கொண்டு கூட மகாபலசாலியான கோலியாத் கொல்ல முடியாது என்றுதான் இஸ்ரவேல் மக்களும் ஏன் ராஜாவாகிய சவுலும் பயந்து ஓடி போனார்கள். ஆனால் தாவீதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் தன்னிடம் இருந்த வெறும் ஒரு கவனினாலும் கூழாங்கல்லினாலும் கோலியாத்தை முறியடித்தான். பார்ப்பதற்கு ஒரு அற்பமான கவனும் வெறும் ஒரு கூழாங்கல்லும் தான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினால் பட்டயமும் ஈட்டியும் செய்ய முடியாததை இந்த கவனும் கூழாங்கல்லும் செய்தது. 2 ராஜாக்கள் 4:1-7 வசனங்களில் பார்த்தோம் என்றால், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு பெண் எலிசாவிடம் வந்து, கடன் கொடுத்தவன் தனது 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான், நான் என்ன செய்ய வேண்டும் என்றாள். எலிசா அவளிடம், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது எலிசா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அந்த பாத்திரங்களில் எண்ணெயை வார்க்க சொன்னார். எல்லாவற்றிலும் வார்த்து அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்த போது, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம்தான் அந்த தீர்க்கதரிசியின் மனைவியிடத்தில் இருந்தது. ஆனால் அதை தேவ மனிதன் சொன்னபடி செய்தபோது அந்த எண்ணெய் பெருகி அவர்களுடைய கடனை அடைத்தது மட்டுமல்லாமல் அவர்களின் ஜீவனம் முழுவதற்கும் போதுமானதாகவும் இருந்தது. 14:14-21 வசனங்களில் பார்த்தோம் என்றால், திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்தார்கள். அது வனாந்திரமான இடமும் நேரமும் கடந்து சென்றதால் சீஷர்கள் ஜனங்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னபோது இயேசு அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு சீஷர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களில் ஒரு சிறுவன் மட்டும் தன்னிடம் உள்ள 5 அப்பங்கள் 2 மீன்களையும் கர்த்தரிடத்தில் கொடுத்த போது அந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களும் அவர்கள் மனைவி பிள்ளைகளும் சாப்பிட்டு மீதியானதை 12 கூடை நிரம்ப எடுத்தார்கள். ஜனங்களோ 10,000. ஆனால் அவர்களிடம் இருந்ததோ வெறும் 5 அப்பமும் 2 மீனும் தான். ஆனால் அந்த சிறுவன் அதை இயேசுவினிடத்தில் கொடுத்த போது அந்த குறைவான உணவு 10,000 பேரை போஷித்தது. லூக்கா 5:1-11 வசனங்களில் பேதுரு தன்னுடைய காலியான படகை இயேசு கிறிஸ்து நின்று பிரசங்கிக்கும்படியாய் கொடுத்தார். கர்த்தர் அந்த படகு நிரம்பத்தக்க மீன்களோடு திரும்ப கொடுத்தார். ஒரு முறை என்னுடைய கணவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவன் அரக்கோணத்தில் ஒரு ஜெப மையம் கட்ட வேண்டும் என்று தரிசனம் கொடுத்தார். அதை கேட்டபோது, ஆண்டவரே, இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும் என்று பல நாட்கள் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அப்போது கர்த்தர் சகோதரரிடம், உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். நாங்கள் முன்பு வசித்து வந்த ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தோம். அந்த வீடு இருக்கிறது ஆண்டவரே என்று சொன்னபோது, நீ முதலில் உன் பங்கை விதை, பிறகு அது என்னுடைய வேலை என்று சொன்னார். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த வீட்டை விற்று ஊழியத்திற்கு விதைத்தோம். கர்த்தர் அநேகரை உதவி செய்யும்படியாய் எழுப்பினார். இன்று அநேகருக்கு விடுதலை கொடுக்கின்ற, அநேகர் வந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெப மையமாக வானத்தின் வாசல் ஜெப மையம் என்ற பெயரில் அரக்கோணத்தில் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். என கண்பானவர்களே, கர்த்தர் மோசேயிடம் உன் கையில் என்ன இருக்கிறது என்றார். இந்த கேள்வி நமக்கு கற்றுத்தரும் செய்தி என்ன? தேவன் புதியதை எதையும் கேட்கவில்லை, உங்க கையில் இருக்கிறதை பார்க்க சொல்கின்றார். மோசே கையில் இருந்தது சாதாரண ஒரு கோல்தான். ஆனால் தேவன் அதை அற்புதத்தின் கருவியாய் மாற்றினார். நாம் நினைப்பது இது சிறியது, இது போதாது, இதனால் என்ன நடக்கும், இதனால் என்ன ஆக போகிறது என்று. ஆனால் தேவன் சொல்வது, அதையே எனக்கு கொடு,
நான் அதை பயன்படுத்துவேன் என்று சொல்கின்றார். உங்களுடைய திறமை, உங்கள் குரல், உங்கள் பொருள், உங்கள் வீடு, உங்களுடைய நேரம், உங்களுடைய கண்ணீர், உங்கள் அனுபவம், உங்களுடைய உடைந்த மனமும் கூட எல்லாமே தேவனுடைய கைகளில் அற்புத ஆயுதமாக மாறுகின்றது. தேவன் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்திருப்பார் என்றால் அந்த வீட்டை ஜெபக்கூட்டங்கள் நடத்துவதற்கு பயன்படுத்தலாம். உங்களுக்கு இசைக்கருவிகளை வாசிக்க தெரியும் என்றால் உங்கள் சபைகளில் ஜெபக்கூட்டங்களில் வாசிக்க பயன்படுத்தலாம். தாவீதிற்கு கீத வாத்தியங்களை வாசிக்கவும் பாடவும் திறமை இருந்ததால் சவுல் ராஜாவிற்குள் இருந்த அசுத்த ஆவியை விரட்ட அரண்மனைக்குள் செல்ல முடிந்தது. உங்களுடைய திறமையும் கூட நீங்கள் எதிர்பார்க்காத மேன்மையை ஒரு நாள் கொண்டு வரலாம். இன்றைக்கு யார் கையில் தான் மொபைல் போன் இல்லாமல் இருக்கிறது? எல்லாருடைய கையிலும் இருக்கிறது. உலகத்தார் அதை எதெதற்கோ பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நீங்கள் கேட்கின்ற நல்ல தேவ செய்திகளை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம். உங்கள் வீட்டருகில் ஜெபக்கூட்டம் நடக்கிறதை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, வாழ்க்கையில் உடைந்து போய் இருக்கின்றவர்களுக்கு, கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு போன் செய்து அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள செய்யலாம். தேவன் உங்களிடம் இருப்பதைத்தான் பயன்படுத்த விரும்புகின்றார். பெரியது வேண்டாம், புதியதும் வேண்டாம். உங்கள் கையில் இருப்பதே போதுமானது. நீங்கள் கொடுப்பதை தேவன் பெருக செய்வார். நீங்கள் அற்பம் என்று நினைப்பதை தேவன் அற்புதமாய் மாற்றுவார். இன்று உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களிடத்தில் உள்ள அந்த கொஞ்சத்தை தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். அதை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டுமல்ல, நம் கையில் உள்ள சிறிய காரியமோ அற்பமான காரியமோ, அது பணமாக இருக்கட்டும், திறமை, பொருள், நேரமாக இருக்கட்டும், அதை கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அதை பலருக்கு பயன்படும் வகையில் அதிசயமாய் பெருக பண்ணி பரிபூரணப்படுத்துவார். மோசேயின் கையில் அந்த கோல் இருந்தது வரை அது சாதாரண ஒரு கோலாகத்தான், வெறும் கோலாகத்தான் இருந்தது. நாமும் கூட நாமாக இருக்கின்ற வரை நம்முடைய திறமைகள், தாளந்துகள் மிகவும் மட்டப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய கரத்தில் நாம் இருப்போம் என்றால் அவர் விரும்புகின்ற அசாதாரணமான காரியங்களை செய்கின்ற அவருடைய கோலாக, தேவனுடைய கோலாக மாறிவிடுவோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதை பார்ப்பீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மேல் நினைவாயிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, மேன்மையான ஸ்தானத்திற்கு நம்மை உயர்த்த அவர் விரும்புகிறார். நாம் தேவனுடைய கரத்தில் விசேஷமானவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், ஒரு உன்னத நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உன் கைகளில் இருக்கிறது என்ன? பரிதாபம் என்னவென்றால், பல நேரத்தில் நம் கரத்தில் என்ன இருக்கிறது என்று நமக்கே தெரிகிறதில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையை புதைத்த கிருபைகள், நன்மைகள், தாளந்துகளை பல நேரத்தில் நம்ம அறியாமல் இருக்கிறோம். அது அறிந்திருந்தும் பல நேரத்தில் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறதை நாம் விட்டு விடுகிறோம். அந்த தாளந்துகளை, அந்த திறமைகளை பல நேரத்தில் மண்ணில் புதைத்து விடுகிறோம். இது என்னும் பொழுது வேதத்தில் ஒரு ஓமை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்களை அழைத்து, ஒரு இடத்தில் 5 தாளந்து, மற்றொரு இடத்தில் 2 தாளந்து, மற்றொரு இடத்தில் 1 தாளந்தை கொடுத்து விட்டு நான் ஊருக்கு செல்கிறேன், நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி சென்றார். 5 தாளந்தை பெற்றவன் அதை சரியாக பயன்படுத்தி இன்னும் 5 தாளந்துகளாக அதை பெருக செய்தான். 2 தாளந்துகளை பெற்றவன் இன்னும் 2 தாளந்துகளை அதை வைத்து பெருக செய்தான். ஆனா 1 தாளந்தை பெற்ற அந்த வேலைக்காரன் என்ன செய்தான் தெரியுமா? மண்ணில் புதைத்து வைத்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேர, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அனுபவங்களை எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயன்படுத்தியிருக்கிறோம், அல்லது மண்ணில் புதைத்து வைத்த மனிதனை போல நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நாளை வேஸ்ட் பண்ணிவிட்டோமோ?
ஒரு நாள் ஆண்டோட சமூகத்தை நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டோடத்தில் நான் கேட்டேன், அப்பா எனக்கு வரங்களை தாங்க என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணினேன். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மெல்லிய குரலிலே என்னோடு பேசினார். அவர் கேட்டார், மகனே வரங்கள் வேண்டுமான்னு கேட்டார். ஆமாப்பா, அதுதான் அவளோடு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் கேட்ட கேள்வி எனக்கு அதிர்ச்சியை கொண்டு வந்தது. அவர் கேட்டார், ஏன் வரங்கள் வேண்டும்? அதை வைத்துட்டு நீ என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டார். அப்பொழுது நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். நாம் வரங்களை கேட்கிறோம், ஆனா அந்த வரங்களை ஆண்டவர் எதற்காக தருகிறார்? தேவ மகிமைக்காக, அதன் மூலமாக பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தான் தேவன் தாளந்துகளை நமக்குள் புதைக்க விரும்புகிறார், நமக்குள் விதைக்க விரும்புகிறார். பல நேரத்தில் தேவனிடத்தில் பெற்ற வரங்களை, கிருபைகளை, ஆயுசின் நாட்களை, நம்முடைய வாழ்க்கையை, தேவனுடைய கரத்தில் பெற்ற நன்மைகளை பல நேரத்தில் ஏன் பெற்றோம், எதற்காக என்னை உயிரோடு வைத்திருக்கிறார், எதற்காக இந்த வாழ்க்கை, எதற்காக இந்த ஊழியம், பல நேரத்தில் அறியாமல் இருந்து விடுகிறோம். அன்றைக்குதான் நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், அதை சுதாரித்துக் கொண்டு ஆவியானவருடைய ஆலோசனைப்படி நான் அவரை பார்த்து சொன்னேன், வரங்கள் எனக்காக அல்ல, வரங்கள் இருந்தால் அநேகரை கத்திரண்டை நடத்துவேன், வரங்கள் இருந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், எனக்கல்ல பிறருக்காக அந்த வரங்களை தாங்க என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணினேன். அதன்படியே கிருபையாக வரங்களை என் வாழ்க்கையிலே தேவன் ஈவாக தந்தார். ஆம், சாலமனை போல இந்த ஞானம் எனக்காக அல்ல, அநேக மக்களை நடத்துகிறதுக்காக இந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லி தேவ நாம மகிமைக்காக கேட்டு பாருங்க. தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து பாருங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்குகிறது நிச்சயம். ஏசாயா 62:3 சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியமாயிருக்கிறாய். 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையிலே அடங்கி இருங்கள். நம்முடைய வாழ்க்கை முடிவுகள் கர்த்தருடைய கையில இருக்கிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுகள் நம்முடைய கரத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. நம் கர்த்தருடைய கையிலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு தகப்பனை போல நம்மை போதிப்பார், ஏற்ற வழியை காட்டுவார், நம்முடைய தப்பிதங்களை உணர்த்துவார். அண்மையிலே ஒருவர் பேசின காரியங்கள் எனக்கு உரிதான கனத்தை கொடுக்காம அவர்கள் நடந்து கொண்ட விதம் என் மனதில் ஒரு பெரிய காயமாக இருந்தது. நம்மை கூப்பிட்டு இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே, ஒரு மன வேதனை என் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அது தீராத ஒரு காயமா இருந்தபடினால் அதை மறக்க முடியாமல் மனவேதனையோடு இருந்தேன். அண்மையில ஒருவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நான் அவர்களை பார்த்து கேட்டேன், அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், பேசினார்கள், நடந்து கொண்டது நியாயமே இல்லை என்று சொன்னும் போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னமும் அதை நினைத்து கொண்டிருக்கிறார், நீ ஒரு தேவ மனிதன் ஆயிற்று, உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அல்லவா, இன்னமும் அந்த பழைய காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கான்னு கேட்ட அந்த வார்த்தை என் மனதை ஆழமாக குத்தினது. நம்ம மேல தப்பில்லை, ஆனா நான் தவறு செய்ததை போல என்னை குறை சொல்லி என்னை காயப்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை என்னை மனவேதனைக்குள்ளாக. அப்பொழுது ஆவியானவர் என்னோடு பேசினார், மகனே, அவங்க சொன்ன வார்த்தை உன் மனதை காயப்படுத்தி விட்டதோ, உனக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு கோபம் என் மனதையும் காயப்படுத்திருக்கிறதப்பா என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு என் உள்ளம் உடைந்து போனது. அவர்கள் தொலைபேசியிலே என்னை பார்த்து குறைவாக பேசின வார்த்தைகளை காட்டிலும் எனக்குள்ள இருந்த அந்த கோபம், என்ன அறியாமல் எனக்குள்ள இருந்த அந்த கசப்பு, ஆண்டவருடைய மனதை காயப்படுத்தி விட்டேன் என்ற வார்த்தை என் உள்ளத்தை உடைத்தது. என்னதான் காரியங்கள் நடந்திருந்தாலும் பேசியிருந்தாலும் நான் ஒரு தேவ மனிதன், தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், நான் தேவனுடைய சாயல் உடையவனாக இருக்க வேண்டும், நான் தேவனுடைய குணங்கள் உடையவனாக இருக்க வேண்டும், நான் மற்றதை போல கோபம் கசைப்பு உடையவனாக இருந்தேனே என்று சொல்லி மனதை வேதனைப்படுத்து என்று மனதை உடைத்தது. பல நேரத்தில் நாம நினைக்கிறோம், நான் தான் கரெக்டா இருக்கிறேன், ஜெபத்துல கரெக்டா இருக்கேன், என் பேச்சில நான் கரெக்டா இருக்கிறேன், வேத வாசிப்புல கரெக்டா இருக்கிறேன், காணிக்கை கொடுக்கறதுல கரெக்டா இருக்கிறேன். ஆனால் நம்ம அறியாமல் சில குணங்கள், சில காரியங்கள், சில கசப்புகள், சில கோபம், இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, இந்த காரியங்கள், அந்த கோபம் நியாயமானதா கூட இருக்கலாம்,
ஆனா அந்த கசப்பு, அந்த கோபம், எரிச்சல் ஆண்டவருடைய மனதையும் காயப்படுத்துகிறதாக இருக்கிறது. அன்றைக்கு நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், கண்ணீரோடு நான் அழுது ஒப்பு கொடுத்தேன். அப்பா, அந்த கசப்பு, வேதனைகள் இனி வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி உம்முடைய மனதை காயப்படுத்திக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி என்னை ஒப்புரவாகி மீண்டும் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ அர்ப்பணித்தேன். ஒருவேளை அப்படிப்பட்ட கசப்பு, கோபங்கள் இருந்தால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கரத்தில் வைக்கிறேன். ஆமாப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான். சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம், உடைந்து போய் விடுகிறோம். நாங்கள் யார் என்று மறந்து விடுகிறோம். எங்கள் குறைகளை, எங்கள் தப்பிதங்களை மன்னியும் அப்பா. எங்களை உம்முடைய அன்பிலே, உம்முடைய விருப்பத்தின்படி, நீ விரும்பின வாழ்க்கைக்குள்ளாக வாழ ஊழியத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கரம் பிடித்து நடத்துங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.